வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பிட்டிய தேரரை கைது செய்ய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பரிந்துரை. நுவரேலியாவில் மண்ணுக்குள் புதையுண்ட உடலங்களில் இருந்து வீசும் துர்மணம், தொற்று நோய் அபாயம், சுகாதார பிரிவு விளக்கம். பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் வெளியாகவுள்ள விசேட சுற்றறிக்கை. இளைஞன் ஒருவர் கொடூரமாக கொலை. மண்ணுக்குள் புதையுண்ட உடல்களில் இருந்து துர்மணம், அச்சத்தில் மக்கள். புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை தாருங்கள், தமிழ் எம்பி கோரிக்கை. சிவப்பு எச்சரிக்கை, அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் கடும் மழை, பலத்த காற்று, மக்களே அவதானம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. அவரை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்றைய தினம் திங்கட்கிழமை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் இதுவரை ஏனவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டார். இதனையடுத்து இந்த தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023 10/27 கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்கர் அடைஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழுள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்து தேரர் நீதிமன்றில் சமூகமளிக்காத நிலையில் வழக்கு தொடர்னர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றிலே முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவானுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்போடே, கெரடியல் உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கொண்டு பலர் மண்ணுக்குள் புதையுண்டனர். அதிலிருந்து பலர் உடலங்கள் மீட்கப்பட்டன. எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த துர்மணம் வெளியாகலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்று நோய்கள் குறித்தும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க கூறுகையில், பேரிடர் என்பதால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதையுண்டிருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டார். எனினும் புதையுண்டிருக்கலாம் என நம்பப்படும் உடலங்களில் இருந்து துர்மணம் வீசுவதால் எவ்வித தொற்று நோய்களும் ஏற்படாது என குறிப்பிட்டார். இந்நிலையில் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்கள் மற்றும் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை பாதித்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பான சுற்றறிக்கை இன்றைய தினம் வெளியிடப்பட உள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்கு கலுவெவ தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் 16ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காப்போத்த உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தி கலியனகே கூறியுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் குறித்து இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்து செல்ல அவர்களின் தகவல்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பானத்துறை தெற்கு போலீஸ் பிரிவின் வாளன வீதி பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கம்பருகமுக பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் நேற்றைய தினமிரவு உயிரிழந்துள்ளார்.
இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் பணத்தகராறு காரணமாக கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சடலம் பாணந்துறை வைத்தியசாலையின் பெரிய தரையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பாணந்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான நடைமுறைகள் குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவு தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறப்பது இந்த மாதம் 16ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காப்போத்த உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதத்தில் முடிந்தவரை நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏந்தி கல்யாணிகே தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்பொடி, கெரண்டியல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கொண்டு பலரும் மண்ணுக்குள் புதையுண்டனர். அதிலிருந்து பலரின் உடலங்கள் மீட்கப்பட்டன. எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த துர்மணம் வெளியாகலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்று நோய்கள் குறித்தும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாய்சிங்க விளக்கமளித்துள்ளார். அவர் கருத்து தெரிவிக்கையில், பேரிடர் என்பதனால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதையுண்டிருக்கலாம். எனினும் புதையுண்டிருக்கலாம் என நம்பப்படும் உடலங்களில் இருந்து துர்மணம் வீசுவதால் எவ்வித தொற்று நோய்களும் ஏற்படாது என குறிப்பிட்டார். இந்நிலையில் இடம்பெயர்ந்தவருக்கான முகாம்கள் மற்றும் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாய்சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்துக்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை குழுவொன்றை சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை. எவ்வாறாயினும் மலையகத்தில் காணிகள் கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் குறித்து அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பொறுப்பு தர நாம் தயாராக இருப்பதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மண்சரிவு அபாயமுள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கண்ட 4 மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மத்திய வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர், இலங்கை காவல்துறை மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினரின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. கேகாலை மாவட்டம் கேகாலை, கலிகமுவ, மாவனெல்ல, புலத்கொகுபிட்டிய, அரநாயக்க, ஜட்டியாந்தோட்ட, ரம்புக்கணி, வரகாபுல எனவும் குருநாகல் மாவட்டம் மாவத்தகம, மல்லவபிட்டிய, ரெதிகமு, மாத்தளை மாவட்டம் நவுல, வில்கமுவ, பல்லைபொல, அம்பன், கங்ககோரலை, லக்கல, பல்லைகம, உக்குவெல, ரத்தத்தோட்ட, மாத்தளை மற்றும் ஜடவத்த. இதற்கிடையில் நாட்டின் மீது வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறுவதால் இன்றைய தினம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுவடைந்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில்
100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடுமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய கிழக்கு, மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடுமழை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது.